innal hamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min sururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. போற்றுகின்ற புகழ் அனைத்தும் அகலத்தின் இறைவனான அல்லாஹ்வுக்கே உரித்தாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏகரைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவனது சத்திய மார்க்கமான இஸ்லாத்தை நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்வை அமைத்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும் உரித்தாக. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு சோதனைகளுக்கு மத்தியில் நாம் கடைபிடிப்பதற்குண்டான காரணம் மறுமையில் நாம் வெற்றி அடைய வேண்டும். இந்த வாழ்க்கை சொற்பமானது, அற்பமானது. இதற்கு பிறகு உண்டான நிலையான வாழ்க்கையில் நாம் வெற்றி அடைய வேண்டும் என்றதை அடிப்படையாக கொண்டுதான் நம்முடைய வாழ்வை அமைத்து கொண்டிருக்கிறோம். மறுமை வெற்றிக்குண்டான தயாரிப்புகள் என்னென்ன இருக்கிறதோ அதை நம்மால் இயன்றளவு கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். இறைவனும் இறை தூதரும் நமக்கு அதைத்தான் காட்டி தந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் சொல்லும் பொழுது கூட இந்த உலகம் அற்பமானது, வீணும் விளையாட்டும், இப்படித்தான் அல்லாஹ்வும் சொல்லி காட்டுகிறான். இந்த உலகம் அற்பமானது, இது முடியக்கூடியது, அழியக்கூடியது, அழிவில்லாத நாளை மறுமை வாழ்க்கைக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படித்தான் இஸ்லாம் நம்மை தயார்படுத்துகிறது, அறிவுறுத்துகிறது. அதனை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். இப்படி மறுமையை இலக்காக கொண்டு லட்சியமாக கொண்டு பயணிக்கக்கூடிய நாம் மறுமைக்குண்டான தயாரிப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் நன்மை அதிகமாக இருந்தால்தான் நாளை மறுமையில வெற்றியடைய முடியும் என்பதை உணர்ந்திருக்கக்கூடிய நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நன்மை அதிகமாக சம்பாதிக்கிறோமா, நன்மையை அதிகமாக திரட்டிக் கொள்கிறோமா, தீமை அதிகமாக செய்கிறோமா என்று பார்த்தால் தீமை தான் நம்மிடத்தில் மிகைத்திருக்கக்கூடியதை பார்க்கிறோம். நாளை மறுமையில் நம்முடைய நன்மை தீமை நமக்கு எடுத்து காட்டப்படும், நம் கண் முன்னாடி விரிக்கப்படும். நம்முடைய நன்மை தீமை எடை போடப்படும். நன்மை மிகுதியாக இருந்தால் இறைவன் நாடினால் சுவனத்திற்கு செல்வோம், தீமை மிகுதியாக இருந்தால் நரகத்திற்கு செல்வோம். எல்லாமே உணர்ந்து வைத்திருக்கிறோம். எதெல்லாம் தீமை என்பதை இஸ்லாம் பட்டியலிட்டு விட்டது. இந்த காரியத்தை செய்யாதீங்க, இது அல்லாஹ்விடத்தில் பாவமான காரியம், இது பெரும் பாவமான காரியம், இது உங்களை நரகத்துக்கு இழுத்து போகக்கூடிய காரியம், இது உங்களை அழித்து நாசமாக்கக்கூடிய காரியம். இப்படி இஸ்லாம் எல்லா தீமைகளையும் நமக்கு சொல்லி தந்து விட்டது. இதெல்லாம் உங்களுக்கு நன்மையான காரியம், இதை செய்தால் உங்களை நரகத்திற்கு இலகுவாக கூட்டி செல்லும் என்பதையும் இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்து விட்டது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை காட்டிலும் தீமை தான் மிகைத்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு நன்மையை நாம் செய்தால் அதற்கு கூலியாக இறைவன் தருவதே 1க்கு 1 அல்லது 10 அல்லது 70 அல்லது 700 அல்லாஹ் தருவதாக சொல்லி காட்டுகிறான். ஒரே ஒரு நன்மையை செய்தால் அதற்கு 700 கூட இறைவன் மாற்றி தருவான், 27 கூட தருவான். அதற்கு ஒரு நன்மை அல்லாஹ் தர்றதில்லை, அதை பல மடங்கா மாற்றி தர்றான், பன்மடங்கா தருவதாக கூட நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. ஒரு நன்மையை செய்தால் அது ஒன்றாக நமக்கு வருவதில்லை, அது பல மடங்கு மல்டிபிள் ஆகி நன்மையாக கிடைக்கிறது. அதே நேரத்தில் ஒரு தீமையை நாம் செய்தால் அது ஒரு தீமையாகத்தான் பதிவு செய்யப்படுது. ஒரே ஒரு பாவத்தை செஞ்சிட்டோம்னா அது ஒரு பாவம் தான். இப்படி சொல்லித்தரக்கூடிய இடத்துல நம்முடைய தீமை குறைவாக இருக்க வேண்டும், நன்மை தானே அதிகமாக இருக்குது. ஒரே ஒரு காரியத்தை செய்தால் அது 1ஆகவோ அல்லது 10ஆகவோ அல்லது 70ஆகவோ அல்லது 700ஆகவோ அல்லது பன்மடங்காக பதிவு செய்யப்படுது. ஆனால் தீமை ஒன்று செஞ்சோம்னா 1ஆதான் பதிவு செய்யப்படுது. அப்போ நம்ம வாழ்க்கையில் நன்மை அதிகமாக இருக்க வேண்டும், அப்படித்தானே இருக்கணும். ஆனால் நன்மை குறைவாகத்தான் இருக்கிறது. ஒவ்வொருத்தங்களும் நம்மளே அசை போட்டு இன்னைக்கு காலையில் எழுந்ததிலிருந்து நான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த நிமிடம் வரைக்கும் எத்தனை நன்மையை செய்திருக்கிறேன், எத்தனை பாவம் செய்திருக்கிறேன். நாவால பல பாவங்களை செய்கிறோம், கரத்தால பல பாவங்களை செய்கிறோம், காலால பல பாவங்களை செய்கிறோம், பல்வேறு பாவங்களில் மூழ்கி தான் நாம் நினைத்திருக்கிறோம், கண்களால் பாவம் செய்கிறோம். இப்படி தீமை தான் அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் பல 100 மடங்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய நன்மையான காரியத்தை செய்யலாம் என்று நினைக்கும் பொழுது நம்ம கூட இருக்கக்கூடிய சைத்தான் அதை தடுப்பதற்குண்டான வேலையை அழகாக செய்து விடுறோம்.
அதே நேரத்தில் ஒரே ஒரு பாவமாக பதிவு செய்யக்கூடிய ஒரு பாவத்தை செய்யலாமா வேண்டாமா என்று யோசிக்கும் பொழுது ஷைத்தான் அதை அழகாக காட்டி நம்முடைய கூட்டாளியாக இருந்து அந்த பாவத்தில் நம்ம விழ செய்துறோம். பாவத்தை செய்யும் பொழுதே சர்வசாதாரணமாக செஞ்சிடறோம், நன்மையை செய்யும் போது யோசிக்கிறோம். தொழுகைக்கு ஜும்மா நாளில் ஃபஸ்ட்டாக வந்தால் நன்மை, ரெண்டாவதாக வந்தால் நன்மை, இந்த தொழுகையில் கலந்துட்டு போக வரைக்கும் அமர்ந்திருக்கிற வரைக்கும் நன்மை. இதில் நம்முடைய எண்ணங்கள் எப்படி ஓடுது? பள்ளியில் வந்து உட்கார்ந்தாவே நன்மை கிடைக்கிறது, 2 ரக்காய் தொழுதா நன்மை கிடைக்கிறது. இதை யோசிக்கும் பொழுது அசால்ட்டாக இருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த நன்மையை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா? வேலைக்கு போகணும், தொழிலுக்கு போகணும், இல்லை வேறு வேலைகளாக போகணும், அதை விரைந்து செய்ய ஷைத்தான் தூண்டுகிறான். உள்ள அமர்ந்திருந்தா நன்மை கிடைக்கிறது, உடனே கிளம்பி போ. இப்படித்தான் ஷைத்தான் நம்மோடு இருந்து நம்மை தீமை அதிகமாக செய்வதற்கு தூண்டி கொண்டிருக்கிறான், நன்மையை தடுத்து கொண்டிருக்கிறான். அதை நம்ம உணர்ந்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில தீமை தான் அதிகமாக செய்து கொண்டிருக்கிறோம். இதே மாதிரி காலையில் எந்திரிச்சதுலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் நாம் செய்யக்கூடிய நன்மைகளை விட தீமைகள் பாவங்கள் அதிகமாக இருந்தால் மறுமையில் ஒருபோதும் வெற்றி அடைய முடியாது. முஸ்லீமாக இருக்கிறோம், ஏகத்துவத்தை ஏற்றிருக்கிறோம், தூய தௌஹீதை பின்பற்றுறோம். ஆனால் பாவங்கள் தீமைகள் மிகுதியாக இருக்கும் பொழுது, பாவங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது வெற்றி அடைய முடியாது. அப்போ இந்த பாவத்தை இந்த உலகத்திலே கழிக்க வேண்டும், அதற்குண்டான பரிகாரத்தை தேட வேண்டும். இறைவனை பொறுத்த வரைக்கும் அவனை பற்றி இறைவன் திருமறை குர்ஆனில் பல இடங்களில் சொல்லி காட்டுறான். அர் ரஹ்மான், அவன் அளவற்ற அருளாளன், மனிதர்கள் மீது அதிகமாக அன்பு செலுத்தக்கூடிய அன்பு வைக்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான். நபிகள் நாயகம் கூட ஒரு தருணத்தில் அழகாக சொல்லி காட்டுறாங்க. ஒரு போர்க்களத்தில் ஒரு சம்பவத்தோடு சேர்த்து சொல்றாங்க. எதிரிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி போர் முடிந்து அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய குழந்தையை காணலைன்னு தேடி வர்றாங்க. ஃபுல்லாக போர்க்களத்தில் இறங்கி குழந்தையை காணலை, கை குழந்தை, பால் ஊட்டக்கூடிய குழந்தை காணலையேன்னு சொல்லி அந்த களத்தில் ஃபுல்லாக சுற்றி சுற்றி வர்றாங்க, தேடுறாங்க. சகாபாக்கள் பார்த்துட்டு அவங்க தேடி போய் உதவி செய்து கண்டுபிடித்து எடுத்து அந்த குழந்தையை கொடுக்குறாங்க. ரொம்ப நேரமாக தேடக்கூடிய அந்த தாய் அந்த குழந்தையை கண்ட உடனே அதை எடுத்து அரவணைத்து அதை மறைவாக எடுத்துகிட்டு போய் உணவளித்து விட்டு கொண்டு வர்றாங்க. இந்த சம்பவம் முடிந்தவுடன் நபிகள் நாயகம் கேட்குறாங்க சகாபாக்களை கூப்பிட்டு, இந்த பெண்மணியை இந்த குழந்தையை தூக்கி நெருப்பில் போடு என்று சொன்னால் போடுவாங்களா? சகாபாக்களுக்கு ஆச்சரியம். காணாமல் போன குழந்தை போயிட்டு போகுதுன்னு நினைக்கலையே. இந்த களத்திலையும் நின்று அவங்களுக்கு என்னாலும் பரவாயில்லை, குழந்தையை காணலேன்னு பரிதவித்து தேடி அதுக்கு உணவளிக்கக்கூடிய இந்த அம்மா எப்படி தன்னுடைய குழந்தையை எடுத்து நெருப்பில் போடுவாங்க என்று கேட்குறாங்க. அதுக்கடுத்து நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, அது மாதிரி தான் அல்லாஹ் எப்படி தன்னுடைய அடியார்களை நரகத்தில் நெருப்பில் போட்டு வாட்ட வேண்டும், கருக்க வேண்டும், கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைப்பான், ஒருபோது நினைக்க மாட்டான். இந்த அம்மாவுக்கு அன்பை அளித்த அந்த அல்லாஹ் இதை விட பல மடங்கு வைத்திருக்கக்கூடிய அன்பு செலுத்தக்கூடிய அந்த இறைவன் எப்படி எப்பா உங்களை சித்திரவதைப்படுத்த வேண்டும், கஷ்டப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் நினைப்பான், ஒருபோது நினைக்க மாட்டான். எல்லாத்தையும் கொண்டு போய் நரகத்தில் போடணும், வதுக்கணும், கஷ்டப்படுத்தணும், துடிக்க வைக்கணும்னு அல்லாவுக்கு ஆசை கிடையாது. அப்படிப்பட்டவனும் அல்லாஹ் கிடையாது. நீ வரம்பு மீறி எதற்கு உனக்கு தண்டனை, அப்படித்தான் அல்லாஹ் தந்து கொண்டிருக்கிறான். அப்படியே அல்லாஹ் அன்பு செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான்ல. இப்போ இந்த உலகத்திலே நம்முடைய பாவங்களை எல்லாம் கழிப்பதற்குண்டான வழிகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தர்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு தாய்ப்பறவை தன்னுடைய குஞ்சுகளை எல்லாம் தன்னுடைய குழந்தைகளை எல்லாம் கூட்டிலேயே வைத்து விட்டு புறப்பட்டு சென்று காடு மேடு என்று திரிந்து கிடைக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் தன்னுடைய தொண்டக்குழியில சேகரித்து வைத்து மாலை தன்னுடைய கூட்டிற்கு திரும்ப வந்து அதை மீண்டும் எடுத்து தன்னுடைய குழந்தைகளுக்கு பறந்து போய் உணவு தேட முடியாமல் இருக்கக்கூடிய தன்னுடைய குஞ்சுகளுக்கு அது உணவாக அளிக்குது. பார்த்தீங்களா? இந்த அன்பை அல்லாஹ் தான் கொடுத்திருக்கிறான். அன்பை அல்லாஹ் 100ஆக பங்கு வைக்கிறான். அதுல 1% தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்திற்கும் வழங்கி இருக்கிறான். மீதி 99% அன்பை அல்லாஹ்விடத்தில் வைத்திருக்கிறான், அவன் வைத்துட்டான். அன்பு என்பது 100 இருக்கிறது, 99% அவன் வச்சுக்கிட்டான். 1% எடுத்து தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு, விலங்குகளுக்கு, பறவைகளுக்கு எல்லாத்துக்கெல்லாம் வழங்கி இருக்கிறான்.
இதெல்லாம் சொல்லிட்டு தான் சம்பவத்தை சொல்றாங்க. இந்த குருவி போய் தேடி வந்து உணவளிக்குது பார்த்தீங்களா, அந்த அல்லாஹ் கொடுத்த அந்த 1%, அந்த 1% அந்த குருவிக்கு மாத்திரம் இல்ல, இந்த களத்தில் தேடக்கூடிய தாய்க்கும் அதுதான், நம்முடைய பெற்றோர்களுக்கும் அதுதான், நம்முடைய குழந்தைகள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பும் அந்த 1% இருக்கிறது. நம்ம அன்பை இவ்வளவு இருக்குதுல, அல்லாஹ்வுடைய அன்பு எப்படி இருக்கும்? மகத்தானது. அதான் அல்லாஹ் சொல்றான், அர் ரஹ்மான், அவன் அளவில்லாதவன், அருள் அன்பு செலுத்துகிறார். அவனுடைய அன்புக்கு, அவனுடைய அருளுக்கு நீங்கள் எந்த லிமிட் வைக்க முடியாது. அர் ரஹ்மான் ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகரில்லாத அன்பிற்கு சொந்தக்காரன். ஒரு லிமிட் இவ்வளவுதான் இருக்குன்னா நீங்க சொல்ல முடியாது. அவ்வளோ பெரிய அன்புக்குரியவன். அவன் என்ன பண்றான்? ஒரு மார்க்கத்தை நமக்கு வழங்கி, அந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு தூதரை அனுப்பி, பின்பற்றுவதற்கு கஷ்டம் கிடையாது, நான் வாழ்ந்து காட்டுறேன் என்று அவர் வாழ்ந்து காட்டி, அவரோடு இருக்கக்கூடிய நல்ல மக்கள் வாழ்ந்து காட்டி, இதை காலத்திற்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்து, அதை பின்பற்றி நீ மனிதன் என்ற அடிப்படையில் பாவங்கள் செய்தால் உலகத்திலேயே கழிப்பதற்குண்டான வழிவகைகளையும் ஏற்படுத்தி, நாளை மறுமையில் வந்து நிற்கும் பொழுது இவ்வளவு பாவம் செஞ்ச, இவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிற, பாவத்தை கழிப்பதற்குண்டான பரிகாரத்தையும் செய்துட்ட, நீ சொர்க்கத்துக்கு போ என்று அல்லாஹ் அன்பு செலுத்துறான் நம் மீது. அப்படி அல்லாஹ் நம்முடைய பாவங்களை இந்த உலகத்தில் கழிப்பதற்கு நிறைய வழிவகைகளை ஏற்படுத்தி இருக்கிறான். அதுல மிக முக்கியமாக அப்படியே மூட்டையா பாவத்தை கழிக்கக்கூடிய ஒரு அருளாக இந்த ரமலான் மாதம் இருக்கிறது. இன்னும் ஒரு சில நாட்கள்ல நம்ம அதை அடைய இருக்கிறது. ரமலானை பற்றி நிறைய விஷயங்களை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த ரமலான் மாதம் வந்தால் எவ்வளவு அருள் கிடைக்கிறது, எவ்வளவு நன்மைகள் கிடைக்கிறது எல்லாம் தெரியுது. இந்த மாதம் நம்மை நெருங்க இருக்கிறது. இத்தனை பாவம் செஞ்சிட்டோம். கடந்த ரமலான்லேருந்து இந்த ரமலான் வரைக்கும் நன்மையை விட பாவங்கள் செய்திருப்போம். கடமையான எத்தனை வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றாமல் கடந்து விட்டோம், அதுவும் பாவம்தான். நன்மையை ஒரு புறத்தில் சம்பாதிக்க மறந்துவிட்டு பாவத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறோம். அது அல்லாத பல்வேறு பாவங்களை செய்திருக்கிறோம், பல்வேறு தீமைகளில் ஈடுபட்டிருக்கிறோம். இவை அனைத்தும் வந்தால் பாவங்கள் மூட்டையாக வந்துவிடும். அதை கழிப்பதற்குண்டான ஒரு பொக்கிஷமாக இந்த ரமலான் இருக்கிறது. இந்த மாதம் ஒரு சில நாட்களில் நம்ம அடைய இருக்கிறது. இந்த மாதத்தை அடைய இருக்கிறோம். இந்த மாதத்தை பற்றி நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ்வுடைய அருள் வாயில்கள் திறக்கக்கூடிய மாதம், சுவனத்துடைய வாசல் திறக்கப்படக்கூடிய மாதம், நரகத்துடைய வாசல் அடைக்கப்படக்கூடிய மாதம், சைத்தானுக்கு விலங்கிடப்படக்கூடிய மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தில் ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளில் யார் நின்று வணங்குகிறாரோ அந்த நாள் தான் லைலத்துல் கத்ருடைய நாள். அந்த நாளில் நின்று யார் வணங்குகிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. யார் ரமலானை எதிர்நோக்கி அந்த மாதத்தில் நோன்பு வைக்கிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. இப்படி நபிகள் நாயகம் சொல்றாங்க. ஒரு தருணத்தில் நபிகள் நாயகம் சொல்லும் பொழுது, யார் இந்த ரமலான் மாதத்தை அடைந்து அந்த மாதத்தில் அவர் இபாதத் வணக்க வழிபாடுகள் செய்யாமல், அவருடைய பாவங்கள் கழிக்கப்படாமல் இந்த மாதத்தை கடக்கிறாரோ அவர், அவருடைய மூக்கு மண்ணை கவட்டும், அவர் நாசமா போகட்டும் அப்படி சொல்றாங்க. ரமலான் மாதம் வந்துருச்சு, உங்கள் இடத்துல அடைஞ்சிட்டீங்க, பல நாட்கள் பாவங்களை சம்பாதித்து வைத்திருக்கிறீங்க, அந்த பாவங்கள் கழிக்கப்படாமல், அந்த பாவங்கள் எல்லாம் மைனஸ் ஆகாம இந்த மாதத்தை நீங்கள் நிறைவு செய்தால் நீங்க நாசமா போகட்டும், உங்க மூக்கு மண்ணை கவட்டும் இப்படி சொல்றாங்க ரசூல். அப்படிப்பட்ட ஒரு மாதம் நம்மை நெருங்க இருக்கிறது. இந்த மாதத்தை அடையும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட இறை நம்பிக்கையாளர்களே, குத்திப அலைக்குமுஷ் ஸியாம், இறை நம்பிக்கையாளர்களே நோன்பு வையுங்கள், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னாடி இருந்த சமுதாயத்தினர் மீது எப்படி இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அது மாதிரி உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது, நோன்பை பிடியுங்கள். லஅல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இறையச்சவாதியாக மாறுவதற்கு, அல்லாஹ்வுடைய பயம் உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவதற்கு, அல்லாஹ்வுடைய அச்சம் உங்களுடைய உள்ளத்தை உங்களுடைய வாழ்க்கையில் பண்படுத்துவதற்காக இந்த மாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். இந்த மாதத்தில் நோன்பை நாம் கடமையாக்கி இருக்கிறோம். உங்களுக்கு முன்னாடியும் இது கடமையாக்கப்பட்டது, முன்னாடி இருந்த சமுதாயம் எல்லாத்திற்கும் கடமையாக்கப்பட்டது, உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்லும் பொழுது, ரமலானுடைய மாதத்தை யார் அடைகிறாரோ அவர் நோன்பு நோற்கட்டும், பயணியாகவோ
நோயாளியாகவோ இருந்தால் அவங்களுக்கு விதிவிலக்கு. அவங்கள தவிர்த்து பருவவயது அடைந்த எல்லோரும் இந்த மாதத்தில் கண்டிப்பாக நோன்பு நோக்க வேண்டும். நோன்பு வச்சிங்கன்னா பல நன்மைகள் இருக்கிறது. நம்ம கேட்டிருக்கிறோம், வருஷம் கேட்குறோம். நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை கூட கஸ்தூரியுடைய வாடைக்கு ஒப்பாக அல்லாஹ்விடத்தில் பார்க்கப்படுது. நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சிகள் காத்திருக்கிறது. ஒன்று இந்த உலகத்தில் நோன்பு திறக்கும் பொழுது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, இன்னொன்று மறுமையில் அந்த இறைவனை பார்க்கும் பொழுது அவனை சந்திக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி. நோன்பாளிகள் நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கலாம், அது தனி சிறப்பு அவங்களுக்கு. அது மாதிரி நோன்பாளிகள் ரையான் என்று சொல்லக்கூடிய வாசல் வழியாக சுவனத்திற்கு அனுப்பப்படுவாங்க. நோன்பாளிகளுடைய முன்னாடி உள்ள பாவங்கள் மன்னிக்கப்படுது. இந்த கடந்த வருஷத்தில் இந்த லைலத்துல் கதருடைய இரவுல நின்று வணங்கினால் அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. இப்படியெல்லாம் பல சிறப்புகளுக்குரிய மாதம். கடந்த வருடம் நம்ம அடைந்தது லாக்டவுன் ஒன்று போட்டாங்க. ஒழுங்கா இபாதத்தை செய்ய முடியாமல், வணக்க வழிபாடுகளில் ஈடுபட முடியாமல் ஒரு மாதம் கழிஞ்சிருச்சு. அதிலிருந்து இந்த ஒரு வருஷத்தில் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் ஆரோக்கியமாக இந்த வருடத்தை அடைந்திருக்கிறோம். இன்னும் ஒரு சில நாள் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கடந்து வந்தது. ஒரு வருடத்தில் ஏதாவது ஒரு வியாதினா கூட ஒரு ஆஸ்பத்திரியை போய் பார்க்க முடியாத அளவுக்கு லாக்டவுன் நேரத்தில் கடுமையான நெருக்கடி, வைரஸு, உடல்நிலை சரியில்லை, இந்த காரணத்தினால தான் லாக்டவுன் போடுறான். எல்லா ஆஸ்பத்திரியும் திறந்துருக்கணும்னு சொல்லியிருக்கணும், அதுவும் கிடையாது. ஆஸ்பத்திரிலாம் ப்ரைவேட் எல்லாம் மூடி வச்சுருந்தாங்க. ஆத்திர அவசரத்துக்கு கூட ஆஸ்பத்திரிக்கு போக முடியாத சூழல். அரசு மருத்துவமனைக்கு போகணுன்னா கொரோனான்னு சொல்லி நிறைய நெருக்கடிகளை சந்தித்தோம். அப்படி இருந்தும் அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தை வழங்கியிருக்கிறான். நபிகள் நாயகம் சொன்னதாக அபூபக்கர் ரலியல்லாஹு மிம்பரில் நின்று உரை நிகழ்த்தும் பொழுது சொல்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சொற்பமாகத்தான் இருக்கிறது. நிறைய செய்திகளை சொல்லலை, கம்மியாக தான் சொல்லியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு பொறுக்கி எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. மிக முக்கியமான செய்திகள் அனைத்தும் அப்படிப்பட்ட ஒரு செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதாரபூர்வமான செய்தி. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறாங்க, ஒரு தடவை நபிகள் நாயகம் மிம்பரில் இருந்து மக்களுக்கு உரை நிகழ்த்தும் பொழுது சொன்னார்கள், இந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய அருள் கொடைகளில் இந்த ஏகத்துவம், இந்த களிமா, இந்த மார்க்கத்திற்கு பிறகு இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள் ஆரோக்கியம். நம்முடைய இந்த மார்க்கம் இருக்குது பார்த்தீங்களா, ஏகத்துவம். நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய 90% மக்களுக்கு வழங்காமல் நம்மை புறக்கி எடுத்து அல்லாஹ் கொடுத்துருக்கான்ல, இந்த நேர்வழி இதிலே இருந்தால் வறுமை வெற்றி. இது ஒரு அருள். இதுக்கு அடுத்த இடத்துல வைக்கணும்னா காசு, பணம், மனைவி, மக்கள், வீடு, வியாபாரம், பொருளாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பு, பதவி, அதிகாரம், எல்லாமே அருள். எதையுமே வைக்க முடியாது. இரண்டாவது இடத்தில் ஒன்றை வைக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆரோக்கியம். இந்த சமூகம் 2 விஷயத்தில் பொடுபோக்காக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். ஒன்று ஆரோக்கியம், மற்றொன்று ஓய்வு. இந்த ஆரோக்கியம் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். மறுமையில் அது குறித்து விசாரிப்பான். அருள் கொடைகள் எது கொடுத்துருக்கிறானோ எல்லாத்தை குறித்து அல்லாஹ் விசாரிப்பான். உனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தேன், அல்லாஹ் நோயின்னு கிடந்துக்கிட்டு ஊரை சுற்றி ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் உனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தேன், என்ன செய்தாய்? இப்படி எல்லாம் கேட்பான். அது மாதிரி ஓய்வை குறித்து கேட்பான். போன வருஷம் நம்முடைய விவாதத்தை எல்லாம் ரசமாக்கிட்டாங்க, ஏதோ முடிந்த அளவுக்கு நாம் செய்தோம். இந்த வருஷத்துக்கு மறுபடியும் அறிவிச்சிட்டாங்க, என்ன செய்ய போகிறான்னு தெரியலை. இன்னும் கூட சில நாட்கள் இருக்கிறது. ரமலானுடைய இடையிலேயே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அறிவிப்பு ஏதாவது செய்வாங்க. அப்போ 8 மணி வரைக்கும் தான் பள்ளி திறக்கணுங்கிறாங்க. நம்ம இஷாவுடைய வக்தை 8க்கு பிறகு தான் நம்ம தொழுகிறோம். இப்போ இரவு தொழுகை இருக்கிறது, வழிபாடு இருக்கிறது, பயான் இருக்கிறது. பயானும் மார்க்கம் காட்டி தந்தக்கூடிய நன்மைக்குரிய ஒரு காரியம்தான். நபிகளாகி எப்போதெல்லாம் உரை நிகழ்த்துறாங்களோ அப்பொழுதெல்லாம் கூட்டம் உட்கார்ந்து அப்படியே கேட்பாங்க மக்கள். எப்பையெல்லாம் இந்த சமூகத்திற்கு தேவையல்லோ அப்பையெல்லாம் நபிகளாகி உரை நிகழ்த்துவாங்க. எங்கெல்லாம் கூட்டம் சேருதோ அங்கெல்லாம் போய் உரை நிகழ்த்துவாங்க. நபிகளாகி சொல்கிறாங்கல்ல, எந்த ஒரு சபையில் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் பற்றி பேசப்படுதோ அந்த சபையில் வானவர்கள் வந்து அமர்ந்துக்கிடுவாங்க. உட்கார்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்காக பிரார்த்தனை செய்வாங்க. எது வரைக்கும்? அந்த சபை முடிய வரைக்கும், அல்லது வேறு பேச்சுக்கு போகிற வரைக்கும். அல்லாவும் அல்லாவுடைய தூதர் இதை சொன்னாங்க, இதை கடைபிடிங்க, இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க, இது மார்க்கம், இது மார்க்கம் இல்லை என்று பேசுகிறாங்க பார்த்தீங்களா? பேசுகிற வரைக்கும் அது ஒரு இபாதத்தாகத்தான் மார்க்கம் சொல்லித்தருது. அந்த சபையில் வானவர்கள் வந்து உட்காந்துக்கிடுவாங்க. இரவு பயானம் பேசுகிறோம், ரமலானில் ரொம்ப டயர்டில் இருப்போம், இருந்தாலும் ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஒதுக்கி மார்க்கத்தை கற்றுக்கிடணும் உட்கார்ந்துருக்கிறோம்ல, அந்த சபையில் வானவர்கள் வந்து உட்கார்ந்துட்டு நமக்காக பிரார்த்தனை செய்வாங்களாமா. அல்லாஹ்
இவரை நேர்வழியிலே இருக்க செய், இந்த மார்க்கத்தில் இருக்க செய்யணும் அவங்க பிரார்த்திப்பாங்க. வானருடைய பிரார்த்தனை கிடைக்கக்கூடியது. இதையெல்லாம் தடுத்து வைத்திருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். கடந்த ரமலானில் ஒரு மேம்போக்காகத்தான் இருந்தது. அது மாதிரி இந்த ரமலான் நம்மை கடந்து விடக்கூடாது. ஏனென்றால் நபிகள் நாயகம் சொல்றாங்கல்ல, யார் ரமலானை அடைந்து தன்னுடைய பாவம் கழிக்கப்படாமல் இந்த ரமலானை கடக்கிறாரோ அவர் நாசமா போட்டுன்னு சொல்றாங்கல்ல, ஒரு மூக்கு மண்ணை கவிட்டுன்னு சொல்றாங்கல்ல. ரமலான் அடைஞ்சிருச்சு, ஒழுங்கா இபாதத்து செய்ய முடியல. ஏனென்றால் பள்ளிக்கு கொஞ்சம் ஆர்வமாக வருவோம், பள்ளி இல்லையா சரி தொழுதுக்கிடுவோன்னு நினைப்போம். நைட்டு சரி தூங்கிட்டு 3 மணிக்கு எந்திரிப்போம்னா சகருக்கு தான் எந்திரிப்போம், டைம் ஆயிடுச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே இபாதத்து இரவு வணக்கம் போயிடுதுல. நபிகள் நாயகம் எப்படி நமக்கு காட்டி தர்றாங்க, அந்த சமூக மக்கள் எப்படி இருந்தாங்கன்ற ஹதீஸில் பார்க்குறோம். ரசூல்லா ஒரு நாள் ரமலானில் வந்து நின்று தொழுறாங்க, பக்கத்தில் தோழர்கள் வந்து ஒரு சிலர் வந்து நிற்கிறாங்க, ஜமாத்தாக தொழுகை நடத்துகிறாங்க. அடுத்த நாள் பார்த்தா கூட்டம் அப்படியே பெருகுது. அதுக்கடுத்து 3வது நாள் பார்த்தீங்கன்னா பள்ளி ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு, அவ்வளோ பேர் ஜமாத்தா நின்று தொழுகிறாங்க. அடுத்த நாள் நபிகள் நாயகம் வரல. அதுக்கு என்னென்ன காரணம் விசாரிக்கப்படும் பொழுது, ஒருவேளை உங்களுடைய ஆர்வத்தை எல்லாம் பார்த்துட்டு அல்லாஹ் இதையும் கடமையாக்கி விட்டால் அது உங்களுக்கு சிரமமாக இருக்கும். இப்போ கடமையாக்கி இருந்தானா பள்ளியில் தொழணும், 8 மணிக்கு மேலே லாக்டவுன் போன வருஷம், அப்போ சிரமமாயிரும். அதெல்லாமல் எல்லாருனாலையும் நம்ம வந்து தொழ முடியாத சூழல் இருக்கலாம் ஒரு சில நாளில். இப்போ கடமைனா கண்டிப்பாக தொழணும், அப்படி கடமை ஆக்கிடுவானோன்னு பயந்து தான் இப்போ நான் வீட்டில் தொழுதுட்டேன், நீங்கள் வீட்டில் தொழுதுக்கிறீங்க, பள்ளியில் தொழுதுக்கிடலாம். இப்போ இந்த சமூகம் இந்த ரமலானில் எப்படி ஆர்வத்தை பாருங்கள். நபிகள் நாயகம் ஜமாத்தாக தொழுகிறாங்கன்னு செய்தி கிடைக்கிறது, மொத்த பள்ளியும் திரளுது. ஏனென்றால் நன்மை பல மாதங்களை விட அதிகமாக கிடைக்கக்கூடிய மாதம், எந்த மாதத்தில் செய்வதை விட கூடுதலாக நன்மை கிடைக்கக்கூடிய மாதம். எல்லா மாதத்திலையும் ஒரே மாதிரி தான் இருந்தாங்க அந்த மக்கள். ரமலான்ல கூடுதல் நன்மை, கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது மாதிரி நபிகள் நாயகத்தை பற்றி சொல்லும் பொழுது, ரமலான்ல நபிகள் நாயகம் ஒரு சூறாவளி புயல் காற்றை போல சுற்றி சுற்றி தான தர்மம் செய்வாங்க. எல்லா மாதத்தில் செய்கிறத விட இந்த மாதத்தில் நன்மை அதிகமாக எல்லாம் தர்றோம். எல்லா மாதத்துலேயும் ஒருத்தர் 1000 ரூபா நன்மையான வழியில் செலவழிக்கிறார், இந்த மாதத்துல 1000 ரூபா செலவழித்தால் எல்லா மாதத்துலேயும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மையை விட கூடுதல் நன்மை. ரசூலா இந்த மாதத்தில் அவங்க புயல் காற்று போல சுற்றி சுற்றி தான தர்மம் செய்வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்குறோம். இப்போ அப்படிப்பட்ட மாதம் நம்மை கடக்கிறது, வர இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஆரோக்கியத்தோடு நம்ம இந்த மாதத்தை அடைய செய்திருக்கிறான். இப்போ இந்த மாதத்தை அடையக்கூடிய நாம் இனி வரக்கூடிய நாட்களில் வேறு வேறு அறிவிப்புகள் கூட வரலாம், என்ன வேண்டாலும் செய்வாங்க. அப்போ நம்ம அதுக்கெலாம் போக வேண்டியதில்லை. எனக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கான், இந்த மாதத்தை நான் பயன்படுத்தி கொள்வேன். இந்த மாதத்தில் கடந்த மாதங்களில் இருக்கக்கூடிய என்னுடைய பாவங்களை எல்லாம் குறைப்பதற்குண்டான வழியை தேடிக்கொள்வேன். என்னுடைய விவாதத்தில் எதையும் நான் சுருக்கிட மாட்டேன். அதை நம்ம கவனமாக சரியான முறையில் இந்த மாதத்தை பயன்படுத்தி முழுமையாக நோன்பு வைக்கக்கூடிய மக்களாகவும், நோன்பு காலங்களில் வீணான காரியங்களில் ஈடுபடக்கூடாது. அதை நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, யார் நோன்பு நோற்று வீணான பேச்சுகளை விடவில்லையோ, தேவையில்லாத பேச்சுகளை, சண்டை சச்சரவுகளை, வீணான காரியங்களை விடவில்லையோ, ஒரு நோன்பு நோற்பதால், பசியோடு இருப்பதால், தாகத்தோடு இருப்பதனால அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. நம்ம நோன்பு வச்சுட்டு பசியோடு இருக்கிறனால அல்லாஹ்வுக்கு அதனால் எதுவும் கூட போகிறதில்ல, அதனால் அல்லாஹ்வுக்கு எந்த தரஜாவும் உயர போகிறதில்ல. ஒருத்தனை பசியாக போட்டுட்டேன், என்னையே நம்பி இருக்கக்கூடிய 200 கோடி மக்களையும் பசியாக்கி விட்டேன், எனக்கு திருப்தி. அப்படிப்பட்டவன் அல்லாஹ் கிடையாது. அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அர் ரஹ்மான் அர் ரஹீம். அவனுக்கு அந்த கஷ்டம், இவர்களை சங்கடப்படுத்தி கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்தி பார்க்கணும்னு அந்த மாதிரி ஆள் கிடையாது. அல்லாஹ் நமக்கு மறுமையில் தர்றான் பார்த்தீங்களா வெகுமதிகள், அதை பார்க்கும் பொழுதுதான் தெரியும் என்னுடைய இறைவன் எப்படிப்பட்ட அருளுக்கு சொந்தக்காரன், என்னுடைய இறைவன் எப்படிப்பட்ட அன்பிற்கு சொந்தக்காரன். அவ்வளவு தருவான், நினைத்து பார்க்க முடியாது, கற்பனை செய்ய முடியாது. அவ்வளவு பெரிய இறைவன் என் பேச்சை கேட்கிறானா இல்லையா, எனக்கா அதை செய்கிறானா இல்லையா என்பதைத்தான் பார்க்கிறான். நம்முடைய உள்ளத்தை தான் பார்க்கிறான். குர்பானியை பற்றி சொல்லும் பொழுது மார்க்கம் இதை சொல்லுகிறது, குர்பானி இறைச்சியுடைய மாமிசமோ இரத்தமோ அல்லாதே அடைவதில்லை. உங்களுடைய உள்ளம் இறையச்சம்தான் அல்லாவே அடைகிறது. அதான் நோம்புக்கு உங்களுடைய இறையச்சம்தான் அல்லாவே அடைகிறது. நீங்கள் பசியோடு இருந்துக்கிட்டு சண்டை சச்சரவு வீணான வார்த்தை இதிலெல்லாம் ஏற்பட்டீங்கன்னா வேஸ்ட் உங்கள் நோன்பு. அப்படியெல்லாம் இருந்துடாமல் சரியாக நோன்பு நோக்கக்கூடியதாகவும், இந்த மாதத்தை சரியாக பயன்படுத்தக்கூடியவர்களாகவும், இந்த மாதத்தில் எதுவும் நம்மை தடுத்து விடாமல் நம்மளுடைய இபாதத்தை சரியாக செய்யக்கூடிய மக்களாகவும் நாம் மாற வேண்டும். அதற்கான வாய்ப்பை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன்.
அன்பிற்கினிய சகோதரர்களை கொஞ்சம் நெருக்கி வந்துருங்க, பின்னாடிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவனது சத்திய மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். இந்த ரமலானை பற்றி பல்வேறு விளக்கங்கள் ஹதீஸுகளின் வாயிலாகவும் குர்ஆனுடைய வசனங்கள் வாயிலாகவும் நமக்கு கிடைக்கிறது. பல நன்மைகளுடைய பெட்டகமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தையில் சொல்லி காட்டுறாங்க, இந்த ரமலான் என்பது, நோன்பு என்பது பாவங்களிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய கேடயம், உங்களை பாவத்தின் பக்கம் கொண்டு போகாமல் தடுக்கக்கூடிய கேடயமாக. எப்படி ஒரு போர்க்களத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கேடயமாக புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போடுறாங்க, துப்பாக்கி சுட்டாலும் அதனுடைய குண்டு துளைக்காத அளவுக்கு இருக்கிறது, ஒரு கேடயமாக இருக்குது பார்த்திங்களா. உயிரை எடுக்கக்கூடிய துப்பாக்கியுடைய குண்டு நம்முடைய உடம்புக்குள் பாயாமல் தடுக்கக்கூடிய கேடயம். அது மாதிரி நம்முடைய பாவங்கள் நம்மை அடையாமல் தடுக்கக்கூடிய கேடயமாக இந்த நோன்பு இருக்கிறது. இப்போ அப்படித்தான் இந்த நோன்பை நம்ம கழிக்க வேண்டும். அது மாதிரி நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, எவர் நம்பிக்கை கொண்டு நன்மை எதிர்பார்த்து ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. நம்பிக்கை வைக்கணும், என்னுடைய இறைவன் ஒருபோதும் கைவிட மாட்டான், நிச்சயம் நமக்கு நன்மையை தருவான். அவன் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து நன்மை எதிர்பார்த்து கண்டிப்பாக என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நன்மை கிடைக்கும், அல்லாஹ் தருவான் என்ற எதிர்பார்ப்போடு நோன்பு வச்சிங்கன்னா உங்களுடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. அப்படி நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடியதாகவும் நமக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாகவும் இந்த மாதம் இருக்கிறது. பயன்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்த வேண்டும். இது மாதிரி இப்போ சமீபத்தில் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. அதனுடைய ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா எப்பயும் ஒரு 3 நாள் 4 நாள் அதுக்குள்ளேயே அறிவிச்சிருவாங்க. இந்த தடவை பார்த்திங்கன்னா ஏறத்தாழ 1 மாத காலம் தள்ளி வைத்திருக்கிறாங்க. 1 மாத காலத்தில் எத்தனையோ மாற்றங்கள் ஏற்படும். அப்படிலாம் இல்லாமல் சிறந்த ஆட்சி அமைய வேண்டுமென்றால் ஆட்சி அதிகாரத்தை வழங்கக்கூடியவன் அல்லாஹ் மாத்திரம்தான். அவன் நாடியவர்களுக்கு அல்லாஹ் அதிகாரங்களை வழங்குவதாகத்தான் சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட அதிகாரம் நம்மை வீணாக்கி விடாமல் நமக்கு சிறந்ததாக அமைய நாம் ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்விடத்தில் அதிகம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் எதை வேண்டாலும் மாற்றுவான். நம்முடைய உள்ளங்கள் என்ன சொல்லும்னா, எதை வேணாலும் செஞ்சுட்டு போயிடுவாங்க, எப்படி வேணாலும் ரிசல்ட்டை மாற்றிடுவாங்க அப்படிலாம் நமக்கு தோணுது. ஆனால் எதை வேண்டாலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அற்பமான ஒரு மனிதன் செய்ய முடியும் என்றால் அதை மாற்றக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்விடத்தில் இருக்குது. அவன் நாடினா எதை வேண்டாலும் செய்வான், அவன் நாடினால் எதை வேண்டாலும் மாற்றுவான், எதை வேண்டாலும் புரட்டுவான். அப்படிப்பட்ட அதிகாரமிக்க அல்லாஹ்விடத்தில் இந்த சரியான ஆட்சி அமைவதற்கு பிரார்த்தனை செய்வதோடு இந்த ரமலானை சிறப்பாகவும் நம்முடைய நன்மைக்காகவும் பயன்படுத்துவதற்கும் அல்லாஹ் நமக்கு உதவ அல்லாஹ்விடத்தில் அதிகம் பிரார்த்தனை செய்து நல்ல மக்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை வல்ல இறைவன் நாம் அனைவருக்கும் ஆக்கி அருள்வானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன்.